யா அல்லாஹ், ஒரு நாளும் கடந்துவிடக்கூடாது உன்னை நினைக்காமல். உன்னை நினைக்காத உள்ளம் மரணத்திற்கு சமம். கியாமத் நாளில் அல்லாஹ் தன்னை மறந்தவர்களை பார்த்து சொல்லுவான், பூமியில் வாழும் பொழுது நீ என்னை மறந்து வாழ்ந்தாய், எனவே இன்றைய தினம் நானும் உன்னை மறந்து விடுகின்றேன், நரகத்தில் நுழையுங்கள் என்று. உடல் அமைப்போ முதுமையடைந்து விடும், மாறாக உள்ளத்தின் அமைப்போ அன்பு உயிர் பிரியும் காலம் வரை நிலைத்திருக்கும். உடல் அமைப்பிற்காக அழகுக்காக யாரையும் நேசித்து விடாதீர்கள், உள்ளத்தின் அமைப்பிற்காக நேசியுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கின்றேன், எனக்கு அடிபணிந்து வாழுங்கள், உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்கின்றேன். வானில் இருக்கும் 1000 நட்சத்திரத்தை ஒளிரச் செய்யும் உன் இறைவன் மனதில் இருக்கும் வலியையும் மறையச் செய்ய ஆற்றலுடையவனே. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை, எனினும் மனிதர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ் என்று 100 முறை ஓதுங்கள். 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன, அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூயவன் என்று அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்று ஒரு நாளைக்கு 3 முறை ஓதினால் 4 நன்மைகள் உமக்கு வந்து சேரும். முதலாவதாக வறுமை வராது, இரண்டாவதாக கப்ரின் கேள்வி கணக்கு எளிதாக இருக்கும், மூன்றாவதாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது, நான்காவதாக சொர்க்கம் உமக்கு கடமையாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும், கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும். உங்களுடைய ஈமான் குறைய குறைய நீங்கள் இந்த உலகத்தை கேட்பீர்கள், உங்களுடைய ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் மறுமையை கேட்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் 2 சாட்சிகளையும் சபித்தார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் ஆவர் என்று கூறினார்கள். பொறுமை, யார் பொறுத்து பழகுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையின் மூலம் பலனை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள். இறை நம்பிக்கையுள்ள பெண்கள் ஆடைகளால் தங்களின் உடல் முழுவதையும் சுற்றி மறைத்தவர்களாக அவர்களுடன் தொழுவார்கள். பின்னர் தங்களின் வீடுகளுக்கு செல்வார்கள். அவர் யார் யார் என்பதை வெளிச்சமின்மையால் யாரும் அறிய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்கள் பற்றி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுக்கு இணை வைப்பது பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பதுமாகும் என்று கூறினார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அளவுக்கு அதிகமாக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுடைய முகங்களில் மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று. பாவம் அம்மார், இவரை அக்கிரமக்காரர் கூட்டம் கொலை செய்யும், இவர் அவர்களை சுவர்க்கத்திற்கு அழைப்பார், அவர்களோ இவரை நரகத்திற்கு அழைப்பார்கள் என்ற ஹதீஸ் மூலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துவர்களுக்கான மறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரின் தீங்கை அஞ்சி மக்கள் அவருடன் இயல்பாக பழகாமல் விட்டு விடுகிறார்களோ அவரை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிகவும் மோசமானவராவார் என்று கூறினார்கள்.